மகர ராசிக்கு பலன் சொல்றதுக்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது நாள் வரை உங்க ராசி அதிபதி சாட்டர்ன் உங்களை செதுக்கினார். செதுக்கும் பொழுது நமக்கு அடிபடும், பெயின் வரும். ஆனால் உழைப்பே உயர்வு, உழைப்பே லட்சியம் அப்படிங்கிற ஒரு ஆணித்தனம் மகர ராசிக்காரர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு மாளவிகா யோகமாக, அமலா யோகமாக, என்ன சார் ஒரே நடிகைகளுடைய பேரா சொல்றீங்களே என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த யோகங்களுடைய பேரை கொண்டு போய் தான் நடிகைகளுக்கு வைத்திருக்கிறார்கள். 7-8 யோகம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? கோச்சாரத்தில் இதுதான் முதல் தரமான ராஜயோகம். இவ்வளவு நாள் கடின உழைப்புக்குண்டான பலன் தாமதப்பட்டது. இப்பொழுது வரிசையாக மளவென்று உங்களுக்கு இது எல்லாம் அனுகூலமான விஷயங்களாக மாறும். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் உங்களை நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என் பெயர் வேல் சங்கர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட். ஏற்கனவே பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. என்ன வேணும் உனக்கு, கொட்டி கொட்டி கிடக்கு என்று சொல்வது போல் செப்டம்பர் மாதத்தில் யோகங்கள் கொட்டி கிடக்கின்றன. செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான பலன்களை இப்பொழுது நாம் விவரமாக பார்க்க போகிறோம். உச்சகுரு சூரியனாட்சி, புதனாட்சி, சுக்கிரனாட்சி, சுக்கிரன் புதன் சேர்க்கை, மதன கோபால யோகம், குரு மங்கள் சேர்க்கை, குரு செவ்வாய் சேர்க்கை, குரு மங்கள யோகம், நிறைய ராஜ யோகங்களும் பஞ்ச மகா புருஷ யோகங்களும் உங்களது ராசிக்கு என்ன சொல்கிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். மகர ராசிக்கு பலன் சொல்றதுக்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது நாள் வரை உங்க ராசி அதிபதி சாட்டர்ன் உங்களை செதுக்கினார். செதுக்கும் பொழுது நமக்கு அடிபடும், பெயின் வரும். ஆனால் உழைப்பே உயர்வு, உழைப்பே லட்சியம் அப்படிங்கிற ஒரு ஆணித்தனம் மகர ராசிக்காரர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த செதுக்கி முடித்த பிறகு எப்படி ஒரு கல் சிற்பமாக மாறுகிறதோ, எப்படி ஒரு கரித்துண்டு வைரமாக மாறுகிறதோ, அதை போல் இப்பொழுது அந்த சிற்பமாக வைரமாக மின்னக்கூடிய காலகட்டம். ஏன்னா அவர் வெற்றி ஸ்தானத்தில் இப்போ கோச்சாரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்கர நிலையில் குருவின் பார்வையில் இருக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, வெற்றிக்காகவும் பெயர் புகழ் அந்தஸ்துக்காகவும் கீர்த்திக்காகவும் விடாமுயற்சி அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ராசிக்கு உச்ச குருவின் பார்வை ஹம்சயோகமாக, 10ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி அப்படிங்கிறது இவர்களுக்கு மாளவிகா யோகமாக, அமலா யோகமாக, என்ன சார் ஒரே நடிகைகளுடைய பேரா சொல்றீங்களே என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த யோகங்களுடைய பேரை கொண்டு போய் தான் நடிகைகளுக்கு வைத்திருக்கிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, உச்சகுரு ஒளி கிரகம், இனிப்பு கிரகம், ஒரு ஒளி பொருந்திய தேஜஸை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ராசியில் சந்திரன், குரு சந்திர யோகம். சந்திரனுக்கு குரு கஜகேசரி யோகம் கேந்திரத்தில், 7ஆம் வீட்டில் செவ்வாய், சந்திரனை செவ்வாய் பார்ப்பது சந்திரமங்கள யோகம். செவ்வாய்க்கு நீச பங்க ராஜ யோகம். செவ்வாய் குருவுடன் சேர்வது குரு மங்கள யோகம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 யோகத்துடைய பெயர் சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே ராஜ யோகங்கள். இதுல 1-2 இருந்தாலே போரும் பிரதர், அடிச்சு தூள் கலப்பலாம். ஒரு 7-8 யோகம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? கோச்சாரத்தில் இதுதான் முதல் தரமான ராஜயோகம். இவ்வளவு நாள் கடின உழைப்புக்குண்டான பலன் தாமதப்பட்டது. இப்பொழுது வரிசையாக மளவென்று உங்களுக்கு இது எல்லாம் அனுகூலமான விஷயங்களாக மாறும். ஆபீஸ்ல எல்லாரும் லீவ் போட்டாலும், எல்லாரும் லேட்டா வந்தாலும் மகர ராசிக்காரர்கள் லீவ் போட மாட்டார்கள். ஆபீஸ் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே துடைத்து ரெடியாக காத்திருப்பார்கள். உழைப்பதற்காகவே பிறந்தவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். பணத்தை எப்படி சேமிக்கணும் அப்படின்னு நீங்க 4 பேருக்கு டிப்ஸ் கொடுத்தா எல்லாரும் என்னமோ உங்களை ரொம்ப கஞ்ச பிரபுவாக பார்ப்பார்கள். சின்னதா வீட்டுல ஏதாவது ஒரு ரிப்பேர் வந்தாலும், பெருசாக ஒரு ரிப்பேர் வந்தாலும் அந்த வேலையை கூட நீங்களே தலையில் இழுத்து போட்டு கொண்டு செய்வீர்கள்.
இதுல என்னன்னா மெயினான ஒரு விஷயம், எவ்வளவு பிரஷர் உங்களுக்கு உங்க ஆபீஸ்ல கொடுத்தாலும், டார்கெட் வைத்தாலும், சுப்பீரியர் கொடுத்தாலும், இதெல்லாம் எனக்கு தூசுடா என்று சொல்வதை போல் பம்பரமாக செயல்பட்டு அந்த விஷயத்தை சாதித்து முடித்து விடுவீர்கள். இந்த மாதம் கடன் வாங்காமலே நீங்கள் உங்களுடைய காயினை நகர்த்துவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இதுல என்னன்னா, நண்பர்கள் யாராவது உங்களை பார்ட்டி அப்படின்னு கூப்பிட்டா கூட எனக்கு டார்கெட் இருக்கு பிரதர், எனக்கு ஒர்க் இருக்கு பிரதர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிஸியாக இருப்பீர்கள். கச்சிதமாக உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிப்பீர்கள். 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் பேசும் பொழுது ஒரு அட்ராக்ஷனை வெளிப்படுத்துவீர்கள். ஏன்னா அந்த ராகுவுடைய நட்சத்திரத்துல சுக்கிரன் சுவாதியில் ஏற போகிறார். அப்போ கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும். இது ஒரு மெயின் பிளஸ் பாயிண்ட். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் குருவின் பார்வையில் அப்போ ஒரு டிசிப்ளின், லெஃப்ட் ரைட் பார்க்காமல் நாம் நேராக பயணிக்கணும், ஷார்ட்கட்டில் போகக்கூடாது என்பதை மகர ராசிக்காரர்கள் வெளிப்படுத்துவார்கள். 4க்குரியவன் 7ல் செவ்வாய்க்கு நிறைய யோகம் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். லைஃப் பார்ட்னருடைய பேர்ல சொத்து வாங்குவது, சொத்து சம்பந்தமா பிரதர் சிஸ்டர்ஸுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் விலகுவது, இது எல்லாமே இவர்களுக்கு சமாதானமாக நடக்கும். 5ஆம் அதிபதி சுக்கிரன் 10ஆம் வீட்டில், குழந்தைகளுக்கு தொழில் அமையும். மெயினா அதன் மூலம் குடும்பத்தில் பிளஸ் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். 6க்குரியவன் 10ல், அப்போ பிசினஸுக்காக லோன் வாங்குவீர்கள். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கக்கூடியதை நாம் கடன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. லைஃப் பார்ட்னருக்கும் தொழில், உத்தியோகம், வருமானம் செட்டில் ஆகும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதெல்லாம் நிலுவையில் இருந்ததோ, எதெல்லாம் இழுபறியில் இருந்ததோ அவையெல்லாம் பாக்கியமாக மாறும். அஷ்டமாதிபதி செவ்வாய் பாக்கியத்தில், சூரிய புத ஆதிபத்தியமாக வருகிறார். பாக்கியாதிபதி தசம கேந்திரம் ஏறுவது முதல் தரமான ராஜயோகம். தொழிலில் லாபாதிபதி செவ்வாய்க்கு நிறைய யோகங்கள் சொல்லியிருக்கிறேன். லாபாதிபதி உங்களை சமசப்தமமாக பார்க்கிறார். அப்போ லாபம் தான், காசு, பணம், துட்டு, மணி என்பதில் குறியாக இருப்பீர்கள். மகர ராசினாவே ராசியில செவ்வாய் உச்சம். அதனை செவ்வாய் லாபாதிபதியாக வந்து, குரு மங்களமாக வந்து, சந்திர மங்களமாக வந்து உங்களுடைய ராசியை பார்த்து ஆக்டிவேட் செய்கிறார். விரையாதிபதி 7ஆம் இடத்துல போய் உச்சம் அடைஞ்சாலும் அது உங்களுடைய ஃபேமிலிக்குத்தான் நீங்கள் விரயம் செய்ய போகிறீர்கள். அதெல்லாம் சுப செலவு தான், அனுகூலமான செலவு தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. மகர ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய கணவன் கையில் இருப்பதற்கு பெயர் லாபம், தொழில் அபிவிருத்தி, ஐஸ்வர்யம். 2 கேந்திரங்களில் 2 சுப கிரகங்கள் சுப யோகங்களாக, அம்ச யோகமாக, மாளவிகா யோகமாக வருவது, நான் ஏற்கனவே சொல்வதை போல் உங்களுடைய பர்சனல் அண்ட் அபிஷியல் 2 இடங்களிலும் அப்படியே மின்னும் இனிப்புகள் பரிமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு, சுப நிகழ்வுகள் என்பது கண்டிப்பாக வரும். மகராசி குழந்தைகள் கல்வி, தொழில் ரீதிக்காக தேவையான கல்வியை கச்சிதமாக பிடித்துக் கொள்வார்கள். மகர ராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸை நாம் எடுத்துக்கொண்டால், சுபம் என்பதை இவர்கள் வீட்டிலும் குழந்தைகளுக்கு நடுவிலும் இவர்களுடைய முதலீடுகளுடைய பாதுகாப்பு, பயன் போன்ற விஷயங்களில் இதனை கண்டிப்பாக உணர்வார்கள். தேடி பார்த்தா மைனஸ் பாயிண்ட் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மட்டும்தான். அவரும் இப்போ கிட்டத்தட்ட 7ஆம் இடத்தை நோக்கி வந்து விட்டார். அப்போ உங்களுடைய கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்துல ஏதாவது சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. இதற்கு மட்டும் தேவையான அந்த ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட்டை கையில் பத்திரமாக வைத்துக் கொண்டால் அதுவே போரும். மகர ராசிக்காரர்கள் மீண்டும் சிகரம் ஏறக்கூடிய அமைப்பு இந்த செப்டம்பர் மாதம் வரும் என்பதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. வாழ்த்து. இது நேரம் வரை நாம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் துலா ராசியில் ஆட்சி பெறுகிறார். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கன்னி ராசியில் ஆட்சி உச்சம் மூலத்தில்
திரிகோணம். இந்த புதனுக்கு சனியின் பார்வையும் பெறப்போகிறார். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி இது நாள் வரை சொந்த வீடான சிம்ம ராசியில் இருந்த சூரியன் கன்னி ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மிதுன ராசி மண்டலத்திலிருந்து கடகத்துக்குள் நுழைந்து குருவுடன் சேர்ந்து குரு மங்கள யோகமாக மாறி செவ்வாய் உச்சமடையக்கூடிய மகர ராசியை தனது சப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார். மேலும் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை 8ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் புதன் சேர்ந்து மதன கோபால யோகம், மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக சேரக்கூடிய யோகமாக வர இருக்கிறது. நிறைய சுப யோகங்கள் கொட்டி கிடக்கின்றது. இதுல செவ்வாய் ராகு பார்வை, மேலும் சனி புதன் பார்வை, சுக்கிரன் புதன் சேர்க்கை, இந்த அனைத்து விஷயங்களையும் நாங்கள் தனித்தனி வீடியோகளாக தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.